ஜீவசகாப்தன் சுவாமிநாதனுடைய கருத்திலிருந்து நீங்க சில கேள்விகளை எழுப்பினீங்க. ஆமா, அப்ப நண்பர் சுவாமிநாதன் அவர்கள் சில கருத்துக்கள் சொன்னாங்க. அவர் சில பார்வைகளை முன்வைப்பார். அவர் இந்த தரவுகள்ல இருந்து எடுப்பாங்க. அவருடைய இது நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவர் நல்லா அந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டா சொல்லுவார். அவர் எல்லாருமே முன்வைக்கிறது இந்த விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் யாருக்குமே வரல அப்படிங்கிறாங்க. இதுல ஒரு லாஜிக்கான விஷயம், விஜயோட ரசிகர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அடிப்படை வேறுபாடு இருக்கு. இவர்கள் மாதிரி கிடையாது கட்சி தொண்டர்கள். அவங்க திருவாளர் பொதுஜனம். இந்த ரசிகர்கள் திருவாளர் பொதுஜனமே கிடையாது. ஈரோட்ல விஜய் ஒரு மீட்டிங் போறாருன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க விஜய் ரசிகர்கள் ஈரோடுங்கிற அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு போறாங்க. ஈரோடு மண்டலத்துல ஒரு திமுகவோ அதிமுக மீட்டிங் போட்டா மேக்சிமம் கோபிச்செட்டிப்பாளையத்துல கூட அதிகம் போக மாட்டாங்க. அது ஈரோடு மண்டலம்பா, நம்ம மண்டலத்துக்கு வரும்போது போலாங்கிற அந்த கான்செப்ட் இருக்கும். இவங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஒரு சினிமா தியேட்டர்ல சென்னை சத்தியத்திலையும் மதுரை சுகப்பிரியா தேட்டர்லையும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மதுரை ரசிகர்கள் சுகப்பிரியா தேட்டர்ல பார்த்துருவாங்க. சென்னை ரசிகர்கள் சத்தியத்துக்கோ கமலாக்கோ மாறி போவாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, விஜய் ஒன்று பார்க்கும்போது அவங்க விஜய் சினிமா பார்க்குற மூட்ல தமிழ்நாடு முழுக்க ரசிகர்களும் ஒரு தேட்டருக்கு போனா எவ்வளவு கூட்டம் வருமோ அதுதான் அந்த இஷ்யூ. இவங்க இதை வச்சுக்கிட்டு தான் கூட்டம் வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இல்ல அவர் கூட்டத்தை தாண்டி சில பாயிண்ட்ஸ் எடுக்கிறார். என்னன்னா, நீங்க இவ்வளவு தூரம் பயணித்து நமக்காக நிக்கிறாரு, சினிமாவை விட்டுட்டு நமக்காக நிக்கிறாரு, ஏன் ஒரு முறை அவருக்கு வாக்களித்து பார்க்க கூடாது அப்படின்னு அந்த இளைஞன் நினைக்கிறது மட்டுமல்லாம தன்னுடைய அப்பா அம்மாவையும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற நிலைமை வந்திருக்குன்னு சொல்றாரு. அப்படி விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அதனால கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு அவங்களுடைய பெற்றோர்களுடைய லெவல் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா ஒரு திராவிட இயக்க இடதுசாரி இயக்க பாரம்பரியமோ அந்த சிந்தனை உடையவர்களாக இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி திராவிட கட்சிக்கு மாற்று நான் தான் ஆல்டர்னேட்டிவ்னு ஏற்கனவே வந்த சினிமா நடிகர்கள் அமைப்புகள் அவங்களுக்கு ஓட்டு போடுற கூட்டமாக தான் இருக்கும். அதனால அது இங்க இருக்கக்கூடிய அந்த திராவிட தன்மை திராவிட கல்ச்சரை அது மாத்தவே மாத்தாது. அப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் எப்பயும் இருக்கு. அதனால அது மாத்தாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இன்னொன்னுங்க, காசு கொடுத்து வராங்க, மற்ற கட்சியெல்லாம் பிரியாணி கோட்டரை கொடுத்து கூப்பிடுறாங்க அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப மேலோட்டமா அந்த சங்கர் படத்துல வர மாதிரியான ஒரு அரசியல் பார்வை. அது காசு கொடுத்துனா நம்மால சரக்கடிக்க காசு கொடுத்து சரக்கடிக்கிறான். ஸ்கூல் எனக்கு கல்வி இலவசமா கொடுன்னு எதிர்பார்க்கறான். இந்த மைண்ட் செட்ல இருந்து இது வருது. ஒரு சினிமா தியேட்டர்ல கடன் சொல்ல முடியாது, கொன்னே விடுவான் தியேட்டருக்காரன். அவன்கிட்ட அடி வாங்க கூட தயாரா இருப்பான். ஆனா ஃபீஸ் கட்டுறதுக்கு அவன் இது வேணும்னு நினைக்கிறான். இந்த மைண்ட் செட் தான். அவன் சினிமா பார்க்க வர்றவன் காசு கொடுத்து தாங்க வர்றான். அவன் சினிமா பார்க்க தான் வர்றான். அவன் திராவிட இயக்க மாநில சுயாட்சி உரைகளை கேட்க வரல. அங்க மாநில சுயாட்சி உரையும் இருக்காது பேசுற அளவுக்கு. அங்க அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அந்த தலைவர்களுக்கு கூடக்கூடியவர்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், மாறாக பொதுமக்களோ பொதுஜனமோ ஒரு காமன் மேன் அவர்களினுடைய உரைகளை கேட்கல. பட் விஜய்க்கு அப்படி வரவர்கள் பொதுமக்களா பொதுஜனமா இருக்காங்கன்னு சொல்றாரு. அதான் நான் சொன்னேன், திருவாளர் பொதுஜனங்கிற ஒரு கான்செப்ட் எலெக்ஷன் டயத்துல தனியா இருக்குங்க. என்ன நடந்தாலும் நான் சினிமா பார்ப்பேன், விசில் அடிப்பேன், நான் தண்ணி அடிப்பேன், இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த மாதிரி எந்த பொறுப்பும் எந்த சிந்தனையும் எந்த அரசியலும் ஜியோ பாலிடிக்ஸ் ஈரான்ல இருந்து ட்ரம்ப்ல இருந்து மோடி வரையும் இன்னைக்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. அது 8-13% இருக்கும். அது முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரும்பாலும் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க மாட்டாங்க. 2014 மோடிக்கு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் முதல் முறை வாக்காளர்கள். ஆமா, மன்னிக்கணும், முதல் முறை வாக்களிக்கக்கூடிய 18 to 25 மேக்சிமம் அவங்க சித்தாந்தம் ஐடியாலஜி பார்த்து வாக்களிக்க மாட்டாங்க. கவர்ச்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. ஸோ இது புதுசு கிடையாது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் இது ரொம்ப ஊதி பெருக்கப்படுது அவருக்கு வரக்கூடிய கூட்டம். இன்னொன்று சொல்லவா, விஜயை பார்க்க வர்றவங்க விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது. யாரோ ஒரு சினிமா நடிகரை பார்க்க வரக்கூடிய யோகி பாபுக்கு வரக்கூடிய கூட்டமும் அஜித் குமாருக்கு வரக்கூடிய கூட்டமும் வர்றாங்க. அஜித் ரசிகர்களும் வர்றாங்க. விஜய் நீங்க கோட் படத்துல இருந்து அஜித்தை ப்ரமோட் பண்றாரு. தன்னுடைய சச்சின் படத்துல அஜித்தை உருவக்கேலி செஞ்ச அநாகரிகமா நடந்து கொண்ட விஜய், அஜித் மாதிரியே தொப்ப வச்சு அஜித்தை கேவலப்படுத்தி நடிச்ச விஜய் வேற வழி இல்லாம அஜித்திட்ட கோட் படத்துல தன்னுடைய பொண்ணே விஜய் அஜித் ரசிகர் தான், தல ரசிகர் தான் முதன் முறையா டயலாக் வச்சார். அது வரையும் யாரா உங்க தலை போய் சொல்றான் டயலாக் வச்ச விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தோன்னா அஜித் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் கணிசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ரூட்டை மாத்துறாரு. அஜித் ரசிகர்களும் வருவாங்க. அதனாலதான் மலேசியா போனோன்னு என் நண்பர் அஜித் கூட பில்லா படத்துலன்னு ஆரம்பிச்சது. அவருக்கு தேவையில்லை, ஏதுக்கு அஜித்தை பயன்படுத்துறாரு? ரஜினி பேரை பயன்படுத்தினாரு. இன்னைக்கு ரஜினி பேரை பயன்படுத்துவதில் விஜயகாந்தால வளர்ந்தாரு. இன்னைக்கு விஜயகாந்த் பேரை பயன்படுத்த நம்ம சொல்ற இந்த முதல் முறை வாக்காளர்கள் அல்ல நீங்க சொல்ற அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற இளைஞர்களை நம்ம ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறோமா? அவர்கள் அரசியல் புரிதல் இல்லாதவர்கள், அவங்க யாருக்கு வாக்களிக்கணும்ங்கிற தொலைநோக்கு இல்ல அப்படின்னு நம்ம குறைச்சு அடிமையாறாங்க. இன்னைக்கு உள்ள முதல் முறை வாக்களிப்பவர்களுக்கு இப்ப 67ல முதல் முறை வாக்களித்தவர்கள் என்னவா இருந்தாங்கன்னா 65ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களா இருந்தாங்க. ஓரளவு கொஞ்சம் ஏஜ்டா இருந்தவங்க 53ல தட்சிண பிரதேச எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களா இருந்தாங்க. இந்த மாதிரி பெரியார் அண்ணாவுக்கு பின்னால் திரண்ட இளைஞர்களுடைய ஒரு தொடர்ச்சியாக 67 அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. பே சீனிவாசன், காளிமுத்து நன்னு மாத்தினவங்க. அந்த இளைஞர்கள் ஒவ்வொருவரும்
10 இதழ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க, நாவலர்ல இருந்து பேராசிரியர் வரையும். இது அண்ணா மட்டும் இல்ல, அந்த அமைச்சரவையிலே ஒரு 10 பேர் 10 இதழ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த இளைஞர்களையும் இன்னைக்கு விஜய் சமந்தா டான்ஸ் பார்த்து விசில் அடிக்கிற கூட்டத்தையும் நம்ம அரசியல் மாற்றத்துக்கான புரட்சின்னா தயவு செய்து சொல்லக்கூடாது. அந்த உணர்வு வேற, இந்த உணர்வு வேற, ரெண்டுக்குமான வித்தியாசம் இருந்தது. ஆனா அப்பேற்பட்ட அண்ணா கூட ஒரு வானவில் கூட்டணி அமைச்சு தான் வெற்றி பெற்றார். அதையும் நம்ம கவனிக்கணும். சோ அப்படியான ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட். வந்து அப்படியான இளைஞர்களுக்கான மாற்றம் சிந்தனை எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அதனால குறுக்கிட விரும்புகிறேன். அவர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கருத்து வாங்கிட்டு வந்தேன். ரவீந்திரன் துரைசாமி இங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் கூட்டணியில் வர வாய்ப்பில்லை, எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில உறுதியா இருக்கிறாங்க. மாறா தாவேக்கவை நோக்கி அவர்கள் வருவார்கள், பொங்கலுக்கு முன்னாடி அவங்க தாவேக்க கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றது அது அவருடைய விருப்பமா அல்லது தாவேக்கவனுடைய வியூகமா? அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். டிடிவி, ஓபிஎஸ் இவங்களுக்கு வந்து அவங்க பேச்சுகள் செயல்ல இருந்து நான் பார்க்கறது என்னன்னா, அவங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. டிஎம்கே ஆப்ஷன், தாவேக்கா ஆப்ஷன், மோடியே அடைத்த கதவு. இது ரொம்ப முக்கியமானது. தமிழ் மண்ணில் யாரும் அதை குறிப்பிட்டு பார்க்கல. ஏன்னா எடப்பாடிக்கு பயந்தா மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஓபிஎஸ் டிடிவியும் சந்திக்கல. இத்தனைக்கும் அவங்க 24 அந்த அணியில் இருந்தவங்க. ஆனால் அவங்க வேட்புமனு தாக்கிறதுக்கு அவங்க வாரணாசிக்கு போகல. தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியெல்லாம் போன இடத்துல ஓபிஎஸ் டிடிவி அங்கே போகல. இங்கே வெற்றி பெற்ற தேனிக்கு மோடி பிரச்சாரத்துக்கு வரல. அங்கே ஒரு முஸ்லீம் லீக் வேட்பாளர் நிற்கும் போது இந்த கன்சால்டேஷனை கொண்டு வந்து வெற்றி வாய்ப்புள்ள ஒரு ராமநாதபுரத்துக்கு வரல. அதுக்கு பிறகு தமிழ்நாடு வரும்போது இவங்க 2 பேரும் மோடியை சந்திக்க முடியல. ஸோ என்னோட பார்வை 2021 அமித்ஷா மீறி மோடி ஒரு கதவை அடைச்சாரு. அதுதான் அங்க தமிழ் மண்ணில் நடந்தது. மதிப்புக்குரிய குருமூர்த்தி ஐயா அவர்கள் கூட சாக்கடை ஜலம் என்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அடைக்கணும் சொல்லும் போது நான் சொன்னேன், மோடிஜியின் அலையன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு குருமூர்த்தி கருத்தை எதிர்த்து சொன்னேன். அதே ஒரு தன்மைக்குள்ள இன்னைக்கு 2 பேருக்கும் கதவை மோடி அடைச்சிருக்கிறாரு. ஆனா அமித்ஷா அந்த கதவை திறக்க முயற்சி பண்றாரு. இவங்களும் கதவு திறக்காதாங்கிற ஆசையில என்டி ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க. புத்தாண்டு விருந்தில் கூட கவர்னர் வெளிக்கூட விருந்தில் கூட அவங்க கலந்துக்கலாம். ஒன்று அவங்க ஸ்டாலினை சந்திச்சு அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை என்று மேல்நாட்டு அறிஞர் சொல்லி பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சொன்னதை அவங்க அண்ணா அறிவாலயம் முன்னாடியே சொல்லிட்டு வராங்க. நீங்க உங்களுக்கு திமுகவுக்கு எதிர்ப்பு இருந்ததுன்னா எப்படி 39 ஜெயிக்கும்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. இதை தாண்டி அவர் கடைசியா நடத்தின ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்தின கூட்டத்தில் ஆப்ஷனா நிர்வாகிகள் கிட்ட கேட்கும் போது திமுக தாவேக அப்படிங்கிற 2 ஆப்ஷன்கள்ல தான் எழுதி கொடுத்து அதை தான் டிக் பண்ணி கொடுத்ததா சொன்னாங்க. கண்டிப்பா நான் மறுக்க வரலையே. திமுக தாவேக ஆப்ஷனை நான் மறுக்கலையே. 3வது என்டிஏ ஆப்ஷன் மோடி க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு அமித்ஷா திறக்க முயற்சி பண்றாரு. மோடி மூடின கதவுக்குள்ள அமித்ஷா திறந்து உள்ள போவாங்களா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் நான் உள்ள வைக்கிறேன். ஸோ ஆன் த ஹோல் அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் ஓப்பன்னு 3 ஆப்ஷனையும் பார்த்து ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் தான் அரசியல்.